பரம்பொருள் ஆதிசிவன் என்று சொல்லுவார்கள். ஆதிசிவன் என்பேன், பருகு சதாசிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரமம் என்பேன், துருவு சுத்த பிரமம் என்பேன், துரிய நிறைவு என்பேன், சுத்த சிவம் என்பேன். இங்கிட்டு பேரையும் அடிக்கிறப்பதான் இந்த பெண் கேட்டாங்க, என்னப்பா புருஷனை போய் வேற சமயத்து கடவுள் பேர்லாம் வச்சு கூப்பிடலாமா என்று கேட்கும் போது அதுக்கு பெருமாள் சொன்ன பதில் தான் நமக்கான பதில். பித்தானு கூப்பிட்டார் ஒரு ஆளு, பித்தானு கூப்பிட்டாரு சிவபெருமான சுந்தரரு. பித்தானு கூப்பிடும் போது ஏன் நான் புத்தான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு வள்ளலார் கேட்கிறாரு. கணவனை எப்படி அழைச்சா என்ன? நான் நம்ம ஊர்க்காரவங்க வந்து சுந்தரர் வந்து பித்தா பிறை சூடி அப்படின்னு பைத்தியக்காரான்னு சொல்லும் போது நான் வந்து புத்தர்னு சொல்றேன், அருகர்னு சொல்றேன். அது என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? பித்தன் எனும் பெயர் பொருந்தும் போது புத்தர் எனும் பெயர் பொருந்தாதா? எவ்வளவு தர்க்கமான பதில் பாருங்க. இதைத்தான் பெருமான் செய்யறாரு. எந்த சமயமும் எனக்கு சொந்த சமயம் தான், எல்லா சமயத்தையும் சமமாக நம்ம நினைக்க வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அதுலயும் சொல்றாரு, ஓம் பெயர் புத்தன் பெயர் மட்டும் இல்ல, அருள் பெயர் மட்டுமல்ல, உன் பெயரும் என் பெயரும் அவன் பெயர் தான், கடவுளுடைய பெயர் தான். என் பெயரும் என் பெயரும் எல்லா உயிர்களின் பெயரும் அவன் பெயரையும் சொல்றாரு. இங்கேதான் உயிர்கள்ல ஒருமைப்பாடு, சமயத்துல ஒருமைப்பாடு, இந்த எல்லாவற்றிலும் ஒருமைப்பாடை பெருமான் பார்த்திருக்கிறாங்க. இன்னொன்னு, நம்ம அப்படித்தானே கடவுளை சொல்லுவோம். கடவுளையே நம்ம எத்தனை பேருக்கு சொல்லுவோம்? குழந்தைகளை என்ன சொல்லுவோம்? 5 வயசுல என்ன சொல்லி கொடுத்துருவோம்? பாலகன், சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம். 10 வயசுல சிறுவன்னு சொல்லுவோம். 20 வயசுல வாலிபன்னு சொல்லுவோம். அதே போல 30 வயசு வந்துட்டா மனிதன், 50 வயது வந்துட்டா முதியவர், 75 வந்துட்டா வயோதிகர்னு நம்ம அப்படி மாறுவது போல இறைவனையும் கூட செல்லப்பெர் வைத்து அந்தந்த காலகட்டத்துக்கு அப்பப்போ மனசுக்கு என்னென்ன இன்பம் தோன்றிருந்தோ அப்படியெல்லாம் அழைத்தால் தப்பில்லை என்று சொன்ன முதல் புரட்சி துறையை வள்ளலார்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் இறைவனை நீங்க எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு? அனல்வாதம் பாங்க, புனல்வாதம் பாங்க. இதுல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, சைவ சமயத்துக்கும் சமண சமயத்துக்கும் நடந்த பிரச்சனைகள் தான் அனல்வாதம் புனல்வாதம். எங்க சமயம் தான் பெருசுன்னு இவர்கள் சொன்னார்கள், எங்க சமயம் தான் பெருசுன்னு சமணத்தார்கள் சொன்னார்கள். அப்ப 2 பேருடைய சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இறை அருள் பாடல்களை எழுதி அதை தண்ணிக்குள்ள போடுங்க. தண்ணியில போட்டு எந்த ஓலைச்சுவடி மிதக்காமல் இருக்கிறதோ அதுதான் உயர்ந்த சமயம். கொஞ்சம் காஞ்சிருந்தா வதக்காது, கொஞ்சம் ஊறி இருந்தா உள்ள போயிருக்கும். அதாவது டெக்னிக் இருக்கு, நடக்காம இருக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா தீயை மூட்டி அனல்வாதம், அது தீயை மூட்டி அந்த தீக்குள்ள 2 சமயத்தினுடைய முக்கியமான இறை பாடல்களை எழுதி 2ஐயும் போடுங்க. எந்த ஓலைச்சுவடி எரியாமல் இருக்கிறதோ அதுதான் உயர்ந்த சமயம், அது அனல்வாதம். இந்த அனல்வாதம் புனல்வாதம் நடந்து யார் தோற்றார்களோ அவர்கள பல பேரை இங்கே கல்வெற்றியதாக ஒரு வரலாறு உண்டு. நான் ரொம்ப அழுத்தமா அதை சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சைவத்துக்குள்ள வருது. அப்படி பிரச்சனைகள் சமயத்துல இருந்த காலகட்டத்துல எந்த சமயத்தையும் அதே நாவுக்கரசரை, ஞானசம்பந்த பெருமானை, அப்பற மாணிக்க வாசகருக்கெல்லாம் 10 பாடல்களை பாடியவர்கள் பெருமானார் பாராட்டி போற்றி பாடுகின்றார். ஆனாலும் கூட கருத்துல வேறுபட்டு ஞானசம்பந்த பெருமான் தான் இந்த போட்டியெல்லாம் நடத்தியது. அனல்வாதம் புனல்வாதம் எல்லாவற்றையும் நடத்தியது ஞானசம்பந்த பெருமான். ஆனால் கருத்துல அந்த போட்டி என்னுடைய காலத்துல நடக்கக்கூடாது என்று எல்லா சமயத்தையும் ஒன்றாக நினைத்த புரட்சி துறவிதான் வள்ளல் பெருமான். அதுல பாத்தீங்கன்னா அடுத்தது இது வந்து சமய ஒருமைப்பாடு. அடுத்தது பணக்கார ஏழைங்கிற பிரச்சனை இந்த நாட்டுல அதிகமா இருந்தது, ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா எல்லா சமயமும் எதை சொல்லுது அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுங்கள் என்பதுதான் எல்லா சமயங்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து. கிறிஸ்துவத்துல அவர் சொல்லுவாரு, இயேசு பெருமாள் பைபிள்ல வரும் 1000 ஆடுகளை பிரிப்பாக ஒரு வார்த்தை வருவார். அது என்ன 1000 ஆடுகளை பிரிப்பாங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஆடுதான். ஆட்டுக்கார அலங்கல்ல ஒரு ஆடு நடிச்சிச்சு. ஆட்டுக்கார அலங்கல்னா அந்த பசங்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு 30 ஆண்டுகள் முன்பாக வந்த திரைப்படம். அது என்ன சிறப்புனா கதாநாயகனை விட மிக சிறப்பாக நடித்தது அந்த ஆடு. அதனால அந்த நிறுவனத்திற்கு நிறைய வருமானம், படம் வெற்றி படம்.
வேன்ல அந்த ஆட்டை ஏத்திக்கிட்டு ஊர் ஊரா போனாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அது. அப்படி போகும்போது அந்த ஆட்டை பார்ப்பதற்கு எல்லாம் வந்து கூடினாங்க. அதெல்லாம் விஷயம் நான் சொல்ல வந்தது, அந்த காலத்துல கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுகிறார். ஆடு கம்பீரமாக இருக்கிறது, மனிதர்கள் தான் மந்தைகளாகி விட்டார்கள். இங்க பாருங்க, நடித்த ஆடை பார்ப்பதற்கு ஆட்டு மந்தைகள் இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. காலத்துக்கு ஏற்ப வந்து கவிதை எழுதுபவர்கள் கவிஞர். அதைத்தான் பெருமானும் செஞ்சார். பெருமான் மிகச்சிறந்த கவிஞர். ஆடு கம்பீரமாக நிற்கிறது, அது வேன்ல அப்படியே 2 கொம்பு வச்சு நின்றுட்டு இருக்கோம். அந்த போட்டோஸ் நீங்க போட்டு கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் மனிதர்கள் தான் மந்தையாகி விட்டார்கள்னு சொல்லுவாங்க. உண்மையிலையும் அதுதான். சமீபத்திலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு செய்தி போயிட்டே இருந்தது. ஆடு மேய்க்கிறவன் அவன்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன், இந்த ஆடுலாம் என்ன சாப்பிடும்? அவன் வந்து வெள்ளாடா கருப்பாடான்னு சொல்றான். இவன் சொன்னா சரி 2 வெவ்வேறு சாப்பிடும் போல இருக்கு, வெள்ளாடு அப்படின்னா அது புல் தான் சாப்பிடும் அப்படின்னா. உடனே கருப்பாடு அப்படின்னு கேட்டாரு, அதுவும் புல் தான் சாப்பிடும். அடுத்த கேள்வி, ஆடு என்ன குடிக்கும்னு கேட்டாரு. அது வெள்ளாடா கருப்பாடா அப்படின்னா உடனே கருப்பாடு, கருப்பாடு தண்ணி குடிக்கும். அப்ப வெள்ளாடு அதுவும் தண்ணி தான் குடிக்கும் அப்படின்னா. அதுக்கு ஆடுலாம் இந்த ஆடு எங்க தங்கும்னு கேட்டான், எங்க தூங்கும்னு கேட்டான். அதோ அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சு வெள்ளாடா கருப்பாடான்னு கேட்டான். உடனே அவர் வந்து கருப்பாடு அப்படின்னாரு. அதோ அங்க ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில தான் தூங்குவோம். அப்ப கருப்பாடு அதுவும் அந்த கடையில தான் தூங்குவோம் அப்படின்னா. செம்ம கோவப்பட்டு 4 அடி அடிச்சுட்டேன். டேய், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் வச்சிருக்கேன். அப்படியே வெள்ளாடா கருப்பாடா, வெள்ளாடா கருப்பாடா, வெள்ளாடா கருப்பாடா கேட்டு என்ன கடுப்பாக்கிட்டு இருக்கேன்னு 2 அடி கொடுத்தவொடனே, இல்ல வெள்ளாடு எங்க ஆடு அப்படின்னா. அவரோட இப்ப கருப்பாடு அப்படின்னாரு, அதுவும் எங்க ஆடுதான் அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் மனிதர்கள் இப்போது மந்தையாகி எதை பேசணும், எங்க பேசணும், எதற்காக பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை பேச வேண்டும் என்று தெரியாம 3 நிமிஷம் பேசுறதுக்கு 40 பேர் உயிரை வாங்கிட்டு இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய பெரும் வேதனையாக இங்க வந்து பதிவிட வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல இயேசு பெருமான் ஆடுகளை பிரிப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆடுகள் பத்தி நிறைய செய்திகள் வந்து பைபிள்ல சொல்றாங்க. சரி, ஆடுகளை பிரிப்பேன்னு சொன்னா எதுக்கு பிரிக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, அந்த இறுதி நாள்ல தீர்ப்பு எழுதக்கூடிய இறுதி நாளில் செம்மறி ஆடுகளை தனியாக வெள்ளாடுகளை தனியாக பிரிப்பார்கள். அதுல செம்மறி ஆடு வெள்ளாடுலாம் யாருன்னா மனிதர்கள் தான். அப்ப அவர் இயேசு பெருமான் வர்றாரு, செம்மறி ஆடுகளை தனியாக வலப்புறமாக பிரித்து நிறுத்தி இருக்கிறாரு, வெள்ளாடுகளை இடப்புறமாக நிறுத்துறாரு. அப்ப அந்த செம்மறி ஆடுகள் கேட்குது, நீங்கள் எல்லாம் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் தந்தையின் அருள் பெற்றவர்கள், நீங்கள்லாம் என்னோடு வாருங்கள், பிதாவை பார்க்கலாம், இயேசு அல்ல தந்தையை பார்க்கலாம் கூப்பிடுறாரு. இந்த சந்தேகமும் கேட்கிறார், நாங்க என்ன செஞ்சோம் அப்படி என்று கேட்ட போது இயேசு சொன்ன வார்த்தை, நான் பசியோடு இருக்கும் போது எனக்கு உணவளித்தீர்கள், நான் தாகத்தோடு இருக்கும் போது எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் நோயுற்று இருந்த போது எனக்கு மருந்து தந்தீர்கள், நான் ஆடை இல்லாமல் இருந்த போது எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் சிறையில் இருந்த போது என்னை வந்து பார்த்தீர்கள். அதனால இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள்னு சொன்னப்ப அந்த மக்களுக்கு சந்தேகம், நாங்க எப்போ உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம், நீங்கள் எப்போது தாகமாக இருந்தீர் இயேசுவே, நாங்கள் எப்போது உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம், நாங்கள் எப்போது உங்களுக்கு உணவு கொடுத்தோம், நாங்கள் எப்போது உங்களுக்கு உடை கொடுத்தோம், பார்க்கவே இல்லை இயேசுவை அது வரைக்கும் அப்படின்னு கேட்ட போது இயேசு சொன்ன வார்த்தை தான் நம்ம நபிகள், நம்ம பெருமாள் சொல்லுகின்ற வார்த்தை. எளியவர்களுக்கு அவர்கள் பசியோடு இருந்த போது நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், அவர்கள் தாகத்தோடு இருந்த போது நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள், அவர்கள் நோயிற்று இருந்த போது நீங்கள் மருந்து கொடுத்தீர்கள், அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்த போது நீங்கள் ஆடை அணிவித்தீர்கள், அவர்கள் சிறையில் இருந்த போது நீங்கள் சென்று அவர்களை பார்த்தீர்கள். எளியவர்களுக்கு செய்கின்ற எல்லா உதவியும் எனக்கு செய்கின்ற உதவி, அதனால் இறைவனுடைய அருள், அதனால் தந்தையுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு இயேசு பெருமான். அதுதானே நம்ம சமயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்து சமயம் எதை சொல்லுகிறது? படமாடும் கோவில் பகவத் கூட்டியில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈகில் படமாடும் கோயில் பக்தருக்கு அதாவே அப்படிங்கிறார். நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும் என்பதைத்தான் கிறிஸ்துவ சமயம் சொல்லுது.
அதே விஷயத்தை தான் இந்து சமயம் சொல்லுது. இஸ்லாமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 முக்கியமான கடமைகள் அவர்களுக்கு உண்டு. ரொம்ப முக்கியமான கடமை. முதல் கடமை அவர்கள் வந்து இறைவன் ஒருவனே என்றுதான் சொல்லுவார்கள். கலீமான்னு அதுக்கு பேரு. இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அப்படின்னா. அடுத்ததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நோன்பு இருக்கணும். எந்த ரமலான் மாதத்துல அதாவது 5 வேளை தொழுகை நடத்தியே ஆக வேண்டும் அவர்களுக்கு. அதை கடந்து ரமலான் மாதத்துல கண்டிப்பா அவர்கள் நோன்பு இருக்க, 1 மாசம் முழுவதும் நோன்பு இருந்தே ஆக வேண்டும். அதுக்கு அடுத்ததா 4வதாக அவர்கள் சொல்லக்கூடிய கடமை ரொம்ப முக்கியமானது, தானம் செய்ய வேண்டும். எளியவர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்துல ஒரு பகுதியை எளியவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கடமை. அதுக்கப்புறம் 5வது தான் ஹஜ் யாத்திரை என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த 5 கடமைகள்ல 4வது கடமையாக அவர்கள் சொல்லுவதும், எளியவர்களுக்கு நீங்கள் உணவு வழங்க வேண்டும், எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எளியவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிதான் நமக்கு முக்கியமாக இறைவனுக்கு நேராக சென்று சேரும் என்பதுதான். அதைத்தான் நம்மளுடைய பெருமாள் தர்மசாலையாக ஆரம்பித்தார். அவர்கள் எல்லாம் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று சொல்லும் போது பெருமான் அதை தர்மசாலையாக ஆரம்பித்து எளிய மக்களுக்கு பசியாற்றி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கடமையை பெருமான் செய்வதோடு அல்லாமல் தொடர்ந்து அதை நம்ம செய்வதற்கான நம்ம மனசுல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் செய்யுங்க இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தனால்தான் நாம் இந்த தர்மசாலையில் இப்போ உட்கார்ந்து வருவிக்க விட்டு அந்த நாளில் பெருமானை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 1800 என்ன வருஷம் கிடையாது, 67 தர்மசாலை ஆரம்பித்து எளியவர்களுக்கு கொடுங்க, அதை விட வேற எதுவுமே இல்லை என்று சொன்னது பெருமாள் மட்டும்தான். அதுக்கு கூட இஸ்லாமியர்களுக்கு அந்த சமய ஒற்றுமை இருக்கிறதுனால இஸ்லாமியர்களிடம் கூட நிறைய பொருள் பெற்றிருக்கிறாங்க, பொருள்களை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட காலத்துல கூட்டாச்சோறுன்னு இருந்தது, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கொண்டு வருவாங்க. அவங்க வீட்டுல இருந்து காய்கறிகள், அரிசி, பருப்பு கொண்டு வந்து ஒரே இடத்துல அமர்ந்து சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. எதுக்காகன்னா ஒற்றுமையை காண்பிப்பதற்காக அந்த பழக்கம் இருந்தது. ஆனா பிற்காலத்துல அது இல்லாமே போச்சு. கொஞ்சம் இப்பெல்லாம் கூட்டாச்சோறு இல்லை, தனி சோறே கிடையாது, எல்லாம் ஆர்டர் தான், ஸ்விக்கி தான். யார் வந்தாலுமே வரதுக்கு முன்னாடி ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே விஷயம் அவங்க ஃபோன் பண்ணாங்க, நான் இங்க இல்லையே, இப்ப நான் சேலத்துல இருக்கேனே, இப்ப நாமக்கல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை வந்துட்டா இருக்குமே இருக்கு ஸ்விக்கி. இந்த கூட்டாஞ்சோறு இந்த பழக்கம் எல்லாம் இப்போது இல்லை. ஆனா ஒரு காலத்துல அதுதான் பசித்தவர்களுக்கான உணவாக இருந்தது. அந்த நிலை மாறும்போது பெருமாள் வர்றாரு. இது ஏன் இந்த வரலாறுலாம் நான் சென்ற கூட்டத்துல கூட சொல்லியிருக்கிறேன். எதற்காக தர்மசாலையை ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இங்க வந்து ஏகப்பட்ட பஞ்சங்கள், சற்றேறக்குரிய 24 பஞ்சங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பஞ்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்நியர்களுடைய ஆட்சி. அந்த அந்நியர் ஆட்சியினால, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினால இந்த வறுமை தான் எல்லா இடத்துலையும். குறிப்பாக இந்த பணக்காரங்க ஓரளவு சமாளித்துக் கொண்டார்கள். இந்த இடைநிலையில இருக்கிறவங்க எல்லாம் சமாளிக்க முடியாம யாராவது சாப்பிட போட மாட்டாங்களா இந்த நிலையில இருந்த போது கிறிஸ்துவ சபைகள் என்ன செய்ததுன்னா, எங்க மதத்திற்கு மாறுங்கள், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறோம்னு சொன்னாங்க. அதற்காக இங்க பெருமளவில் மதம் மாறக்கூடிய ஒரு வரலாற்று புரட்சி நடந்து கொண்டிருந்தது. நீங்க பெரும்பாலும் இப்போது மதம் மாறி கிறிஸ்துவர்களாக இங்க இருக்கிறவங்க யாரும் ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. அவர்கள் எல்லோரும் தன்னுடைய வறுமையின் காரணமாக மதம் மாறியவர்கள். அப்படி மாறிக்கொண்டே இருக்கும்போது பெருமாள் யோசிக்கிறார். மாப்போசி எழுதுவார், 3 பெரும் சங்கங்கள் அப்போது தோன்றியது. ராமகிருஷ்ண மடம், வள்ளலாருடைய இது, அப்புறம் தயானந்த சரஸ்வதி சாமிகள். ஆனா அதெல்லாம் என்னன்னா, ஒரு சமயம் சார்ந்தவர்கள் எல்லாம் போகும்போது பெருமாள் மட்டும்தான் சமயம் கடந்து வர்றாரு, ஒருமைப்பாட்டு உணர்ச்சியோட வர்றாரு. மாப்போசி அந்த வரலாறு வந்து அவ்வளோ அருமையா எழுதியிருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய் முதல்ல தோற்றுவிட்டார், அவரோட இது பிரம்ம சமாஜம். அதுக்கடுத்து ராமலிங்கம் பிள்ளை நம்ம ஐயா வர்றாங்க, நம்மளோடது இந்த சன்மார்க்க சங்கம். அதுக்கடுத்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அவங்களோட ஆரிய
சமாஜ் அப்படிங்கிறது அது வடநாடுல தான் அது முழுவதுமே இருந்தது. அதுக்கு ராமகிருஷ்ண மட், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்று ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கினார். ஆனா இது எல்லாத்துலயுமே எல்லோருக்குமான பொது மடமாக, பொது சங்கமாக சமயத்தை கடந்து இப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது எது அப்படின்னா சன்மார்க்க சங்கம் என்று சொல்லக்கூடிய நம்ம பெருமான் ஆரம்பித்த சங்கம் மட்டும்தான். அதான் இது சிங்கம், இது சங்கம் இல்லை, இது எத்தனையும் தனித்த அடையாளத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம் இது. அந்த சிங்கத்தை ஆரம்பிச்ச வள்ளல் பெருமானார் சொல்றாரு, ஏழை பணக்கார வித்தியாசம் போக்குறதுக்கு தான் நான் இதை ஆரம்பிச்சேன். எப்படி சொல்றாங்க, ஒத்தாரம் மாதிரி அவங்க சொல்றாங்க, ஒத்தாரம் உயர்ந்தாரம் தாழ்ந்தாரம் எல்லாரும் இங்க ஒன்னா இருக்கணும் என்பதற்காக இங்க பாத்தீங்கன்னா வேறுபாடே இல்லாமல் ஒரே பக்கமா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அதை சாப்பிடுவதற்காக அந்த சமபந்தி போஜனத்தையே முதல்ல கொண்டு வந்தது பெருமான் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ செய்கின்றார்கள் வேற சமபந்தின்னு வைத்து. ஆனால் சமயம் கடந்து சமபந்தி போஜனத்தை, சாதி கடந்து சமபந்தி போஜனத்தை முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தியவர். ஐயா நிறுத்தணும்னு சொல்லும்போது சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன், அப்படி பேசிக்கிறேன். அப்படி போட்டு நிறுத்த வேண்டாம், நீங்க பாட்டுக்காரங்க அவங்க அந்த ஐயா பிரியதர்சன் ஐயா உங்களை பாராட்டி பேசினாங்க, இருக்கின்ற இடம் தெரியாமல் சொல்லுங்க, இருக்கும் இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞானத்தங்கமே பாடுவாங்க. அப்படி இல்லை, இவர் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாமல் இருந்து தொண்டு செய்து கொண்டே இருப்பவர் தான் எங்களுடைய ஐயா பாபு அவர்கள். அவரை பத்தி இங்க இந்த அவைக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவரை பார்த்த வகையில என்ன குன்றத்தூர்லயும் என்னை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். ஐயா நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துலயே இருக்க மாட்டாரு. ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல உழைப்பாளினா இது மாதிரியான தொண்டு செய்யக்கூடிய மனிதர்களை இந்த சங்கம் மட்டும்தான் கண்டு கொண்டிருக்கிறது. வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அதுதான் சன்மார்க்க சங்கம், அதுதான் நெசப்பாக்கம் தொண்டு நிறுவனத்தினுடைய பெருமை, அதுதான் கன்னியப்ப சாமிகள் கொடுத்த அருள் என்று நான் நினைக்கின்றேன். இதுல கன்னியப்ப சாமிகளை எங்கேயும் நம்ம நினைக்காமலே இருக்க முடியாது. குறிப்பா மாப்போசி ஐயா அவர்கள் எழுதுவதை நாம் இங்க பேசி ஆக வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்றேன். அவர் சொல்றாரு, பட்டினி ஒழிப்பு போரின் முதல் பாசறை தர்மசாலைங்கிறாங்க. பட்டினி ஒழிப்பு போரின் பாசறைனா என்னன்னா போர் புரியக்கூடிய இடத்துல அந்த போர் வீரர்கள் அமர்ந்து உண்ணக்கூடிய இடத்துக்கு பெயர், ஓய்வெடுக்கக்கூடிய இடத்துக்கு பெயர், மருந்தெல்லாம் போட்டுக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு பெயர் பாசறை. பக்கத்திலேயே ஒரு அறைய ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க போர் காலங்கள்ல. அப்படி பட்டினி ஒழிப்பு போரின் முதல் பாசறை எதுன்னு சொன்னா நம்ம தர்மசாலை தான் என்று மாப்போசி ஐயா அவர்கள் பதிவிடுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா யாருமே பட்டினிக்காக செய்யல. அவன் பணக்காரன், அவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தான். அதை பார்த்து வள்ளல் பெருமானார் மட்டும்தான் வயிறு எனக்கு எரியுதுன்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் அந்த அடுப்பை மூட்டி வச்சாரு. அந்த நெருப்பு நம் பசி நெருப்பை இதுவரை அணைத்துக் கொண்டிருக்கிறது. நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை உலகுக்கு சொன்னவர் வள்ளல் பெருமானார் தான். நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம், அதுவும் பசி நெருப்பை இந்த நெருப்பால் அணைக்கலாம் என்று சொன்னவர் வள்ளல் பெருமானார். இந்த தலைப்புக்கான பாடலை நான் சொல்லிடுறேன். ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக, எனவே ஊதின சின்னங்கள். இதுதான் அவர் கண்ட கனவு நிறைவேறிடுச்சுங்கிறத ரொம்ப அழகா சொல்லி சாமி எழுப்புறாரு. என்ன சொல்லி எழுப்புறாரு, நீங்க என்னெல்லாம் நான் உங்ககிட்ட வேண்டினோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க, அதனால தொண்டர்கள் எல்லோரும் நாங்க வந்து நிற்கிறோம், எழுந்துச்சு சந்தோஷமா பாருங்க, எங்களை ஆசை செய்யுங்கள் என்று சொல்லி எழுப்புகிறார். ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக, எனவே ஊதின சின்னங்கள். ஊதின சங்கம் என்ன அடையாளம் வைத்துக் கொண்டு தொடங்கினாரோ தர்மசாலையை, அந்த அடையாளம் நிறைவேறியது, அந்த தேவை நிறைவேறியது என்று அந்த சின்னங்கள் முழங்குகின்றன, சங்கங்கள் முழங்குகின்றன, சங்கு முழங்குகின்றன. பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்கம் பெரும் புகழ் பேசினர். நாங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெரும் புகழை தொண்டர்கள் அத்தனை பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்கம் பெரும் புகழ் பேசினர். பெரியவர் சூழ்ந்தார். நாங்க எதுவும் சின்ன பசங்க விளையாட்டுலாம் நினைச்சுக்காதீங்கப்பா, எல்லா பெரியவர்களும் இங்கே வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையும் எளிமையும் ஆகி அன்று ஆகி. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அருமையானவன். எல்லாராலையும் இறைவனை அடைந்துவிட முடியாது, ஆனா அதே சமயம் எளிமையானவன்.
எல்லாராலையும் இறைவனை அடைந்து விட முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. கடினமானவனை கடினமான முறையில எப்படி வழிபட வேண்டுமோ அப்படி வழிபட்டால் அடைந்து விட முடியும் எல்லாராலையும். அது என்ன வழிபாடுன்னு சொன்னா, அதுக்கும் வள்ளல் பெருமான் தான் பதில் சொன்னாரு. நீங்க தேவ தயவை பெற வேண்டுமானால் உங்களிடம் ஜீவ தயவு இருக்க வேண்டும். அந்த உயிர் இரக்கம் என்ற ஒரே ஒரு விஷயத்தினால இறைவனை அடைந்து விட முடியும். அதான் சொல்றாரு, அம்பலத்தே அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகிங்கிறார். அருமை தெரியும், எளிமை தெரியும், அது என்ன அன்றாகி இல்லாம இருந்தாலும் அதுவும் இறைவன் தாங்கிறாரு. அருமையா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் என்பது இல்லவே இல்லை என்று சொன்னவர்கள் இருக்காங்கல்ல, சொல்ல வச்சது இறைவன் தான். சாதாரணமா சொல்லிட முடியாது எந்த விஷயத்தையுமே, அவனன்றி ஓரளவும் அசையாது. அத நான் இவர் சொல்வார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரொம்ப அற்புதமா ஒரு கவிதையில் சொல்லுவாரு, அறியும் நீ அரணும் நீ. இது இஸ்லாமிய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன கவிதை. உங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கும். சமீபத்துல தான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்தார். அறியும் நீ அரணும் நீ, ஆதியும் நீ அல்லாவும் நீ. அறியும் நீ அரணும் நீ, ஆதியும் நீ அல்லாவும் நீ. சொரியும் வான் அருள் பெரும் ஜோதி நீ பாரு. அவர் அருட்பெரும் ஜோதியை கூட விட்டு விடாமல் கவிதை எழுதுறாரு. ஏன்னா அவ்வளவு ஜோதி வழிபாட்டிலையும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அறியும் நீ அரணும் நீ, ஆதியும் நீ அல்லாவும் நீ. சொரியும் வான் அருட்பெரும் ஜோதி நீ, கர்த்தன் நீ, பரியும் நற்பிதாவும் நீ. கிறிஸ்துவ சமயத்தை கொடுக்கிறார். கர்த்தன் நீ, பிதாவும் நீ, பகுத்தறிந்த இல்லை நீ. இதுதான் ரொம்ப முக்கியம். பகுத்தறிவாளர்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, கடவுள் இல்லை கடவுள் இல்லை, அந்த இல்லையும் நீ தாண்டா. பகுத்தறிந்த இல்லை நீ, விரியும் மார்க்கம் யாவும் வினா அனைத்தின் விடையும் நீ. எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு விடையாக இருப்பவன் இறைவன் மட்டும்தான். அதனால இதுல நிறைய சொல்லிட்டே போலாம். முற்றும் கசந்ததென்று கண்ணதாசனுடைய பாடல், முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என்று நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். ஒருத்தருமே அவன் எவன்னு தெரியாது. உலகத்தை அமைத்தவன் யாரு, அவன் என்ன செய்யறான், எதுவுமே நமக்கு தெரியாது. அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதை சொல்லிட்டு அதான் சொல்வார், முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து நின்றவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டு அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பற்று அறுத்தவனை சுற்றும் என்று எவன் வந்து சொல்லுகின்றான், அதான் இறைவன் சொல்லுவான். அவனை தொடர்ந்து நம்ம போனோம்னா அதுதான் இறைவன் என்று கண்ணதாசன் வந்து நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு. பெருமான் வந்து அன்றாகிங்கிற வார்த்தையை அதுக்காக பயன்படுத்துறாங்க. அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய் பதியே இருமையும் அளித்த, இப்பவும் எனக்கு எல்லாவற்றையும் அளித்துக் கொண்டிருக்கிற அருட்பெரும் ஜோதி என் அரசே பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லி உறங்கி கொண்டு இருக்க மாட்டான் இறைவன். அவன் உறங்கினா அவன் ஒரு நிமிஷம் கண்ண முடினாலே உலகம் இல்லாமல் போய்விடும். என்றாலும் கூட திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு முறையில, ஏன்னா ஞானசம்பந்த திருமணம் பாடியிருக்கிறாங்க, எல்லாருமே முன்னோர்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த வகையில இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவதாக அந்த அமைந்த பாடல்ல ஒருமையில இந்த உலகம் இருக்க வேண்டும் என்ற பேரவாவை பதிவு செய்த பெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த உலகம் எப்போதும் கருணையோடு இருக்க வேண்டும். அதுதான் மீண்டும் 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 நம்ம வந்து பேசுறதும் விரும்புவதும் கேட்பதுமாக இருக்கு. கருணை இல்லாத ஆட்சி நான் சொல்லல, கருணை இல்லாத ஆட்சி மூலிகைன்னு பெருமான் சொல்லுவார். ஆனா கருணை இல்லாத மனிதர்களே இருக்கக்கூடாது என்ற பேரவாவை பதிவு செய்து பெருமானுடைய பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சமய உலகத்தையே ஒரு வளம் வந்திருக்கிறார்கள் நம் நண்பருக்குரிய அம்மா ஆதிராமலை அவர்கள். தர்மசாலையை பற்றி பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கு நிறைய உரிமை உண்டு. ஏன் தெரியுமா? ஏன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? அற்புதம் அற்புதம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஐயா வந்து தர்மசாலையில சாப்பாடு போட்டாங்க, அப்படிதானுங்களே? I am directly coming to the point. I don't want to waste much of the time. Now there is already a lot of program. அதில் ஐயா அவங்க சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி அட்சய பாத்திரம்ன்ற ஒன்றை வச்சுட்டு ஒருத்தர் சாப்பாடு போட்டதாக சிலப்பதிகாரம் மணிமேகலை
மணிமேகலை பேசுகிறது, அப்படித்தானுங்களே? அமுது சுரபி. சரி, கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஆபத்துறவும் கரெக்ட், அமுது சுரபியும். எங்களுக்கு சாப்பாடு தாங்க வேணுங்க. நீங்க யாரு பேர வேணாலும் சொல்லுங்க. நீங்க வந்து அல்லான்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. மணிமேகலைக்கு அந்த அட்சய பாத்திரம் கிடைச்சது. சரி, இதுல ரெண்டாவது சிந்தனை யாருக்கு இல்லையே. ஆனா அதை கொடுத்த பேரொருள் ஆண்டவன் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன் போட்டார்னா, இந்த பாத்திரம் அட்சய பாத்திரமாக மாற வேண்டும் என்று சொன்னால், எடுக்க எடுக்க குறையாததாக வர வேண்டும் என்று சொன்னால், பையா அல்லவங்க கற்பகம் என்னுள்ளம் கைதலில் கொடுத்தேன், அற்புதம் இயற்றினும் அருட்பெரும் ஜோதி கதிர்நலம் என்று கண்களில் கொடுத்தேன். அது எடுக்க எடுக்க வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் போட்டாங்க தெரியுமா? அந்த பாத்திரத்துல தார்மீகமாகவும் தர்மமாகவும் இறையர்களை நிறையோடு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் முதல்ல சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார் சிவம். முதல்ல அதை யார் அதுல போடணும்னா, அதுல போடுறவங்க அப்படிப்பட்டவங்க போட்டாதான் அது வந்து அட்சய பாத்திரமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாத்திரத்துல முதல்ல யாரு போட்டது தெரியுமா? ஆதிராம் முல்லை. அவங்கதான் சாப்பாடு போட்டவங்க. அது அந்த இலக்கியத்துல இருக்கு. அதனால அவங்க அங்க மட்டும் சாப்பாடு போடல, இங்கேயும் வந்து நமக்கு சாப்பாடு போடுவதற்காக இங்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டுவதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமான் அவங்களை பத்தி சொல்ல போகும்போது நீங்க நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நான் எதை சொல்லுவது எதை விடுவது என்பதை அந்த பாரதியாரோட பாட்டா சொன்னாங்க. உண்மை, நாங்க ஏத்துக்கிறோம். இயேசு, நபிகள், சிவம், சக்தி, பிள்ளையார், முருகன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னு கேட்டா சித்தியார் சொல்லுவார், ஏன்னா நீங்க வழிபாட்டு நெறியில எடுத்த உடனே வந்து அருட்பெருஞ்சோதி அகவலை கையில கொடுத்து இதை படிங்க, இதுதான் உங்களுக்குரிய வேதம் அப்படின்னு சொன்னா வழிபாட்டுக்குள்ளே வராதவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க படிநிலையில வரணும், தெய்வம் ஒன்று அப்படின்னு நம்பணும் இல்லையா? அதுக்கு சொன்னாங்க, யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பகனார் தான் வருவார். நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க. சித்தியார் யார வேணாலும் கூப்பிடுங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர், நீங்க இந்த சாமியை தான் கூப்பிடணும், அந்த சாமியை தான் இல்ல சொல்லல. நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பகனார் தான் வருவார். யார் வருவாங்க? சிவபெருமான் தான் வருவார். யார வேணாலும் கும்பிடுங்க. அப்போ இப்ப யாருக்கெல்லாம் நீங்க இயேசுவை கும்பிடுங்க, ஆனா யார் வருவாங்களா? இவங்க தான் வருவாங்க. ஏன் நான் இன்னொன்னு திருப்பி கேட்கிறோம். இப்போ ஐயா வந்து என்ன சொல்றாங்க? ஒண்ணுதான் சிவமே பொருள் என்று தேட்டி அவர் ஒருத்தருதாயா கடவுள், ஒன்றே கடவுள், அப்படித்தானே? ஒன்றென்று கடவுள் ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான். அதை தான் அவரும் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க பாருங்க, அந்த இஸ்லாத்துல இருக்கிறவங்க வந்து ஒரே ஆமா சாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டு சமயத்துக்குள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அருளாளர்களுடைய சிந்தனை. இப்ப இந்த வழிபாட்டு முறையில இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு மகானை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த மகான் வந்து உங்களை வந்து தூக்கி சுமக்கின்ற தோணியாக, ஏற்றி விடுகின்ற ஏணியாக நிச்சயமாக இருப்பார். மகான்கள் சொல்ல போகும்போது இந்த சமுதாயத்திற்காக இங்க இருக்கிறவங்களுக்காக வந்தவங்க தான் மகான்கள். அவங்க எப்போ உங்களுக்காக வர்றாங்க? அது குரு நிலைக்குள்ள வரும்போது குரு, நீங்க அவங்கள குருவா ஏத்துக்கணும். நீங்க அவங்கள குருவா ஏத்துக்கணும். குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த வண்ணமாக எப்படி சொன்னா இவங்க கேட்பாங்க அப்படின்னு மாறிடும். வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலகட்டத்துல வயிற்று பசியால் துன்பப்பட்டவர்கள் இருந்த காலத்தினால முதல்ல வந்து அதை நீக்கணும்.
காந்தி என்ன சொல்லுவாருன்னா, if gods were to appear before the starving person, God has to appear as bread and butter. பட்டினியா இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் கடவுள் வந்துட்டு நான் வந்திருக்கேன் பாரு எவ்வளவு அலங்காரமா பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா பட்டினியா இருக்கிறவன் சந்தோஷப்பட மாட்டானா. எப்ப சந்தோஷப்படுவானா, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னாதான் இது கடவுள் கொடுத்தது. அவனுக்கு என்ன வேணும் இல்லையா? அது சாப்பாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய கர்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா இல்லையா? சினிமா பார்க்காம இருக்கலாம், பாட்டு கேட்காம இருக்கலாம், ஓடாம இருக்கலாம், என்னென்னலாம் எல்லாம் பண்ணாம, ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால அதை நான் வரேன்னு சொல்லல, அது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அதை தவிர்க்க முடியலன்னா அது இல்லைன்னு சொன்னோம்னு மனுஷன் எப்படி மாறுறான்னு நினைச்சீங்க இல்லையா? பார்த்தாங்க முதல்ல அப்ப இதை பசியாற்றுதலுக்காக செய்யணும் அப்படின்னு. ஆனாலும் கூட வயிறு நிறைஞ்ச உடனே மனுஷன் வயிறுக்கு வயிறார யாரு சோறு போட்டாங்களோ அவங்கள நினைக்கிறாங்களா? நினைக்கணுமா இல்லையா? இல்ல நான் பிள்ளைய சொல்றேன்னா சரி பண்ணுங்களே. இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு செய்தியை நான் சுருக்கமா பதிவு செய்யணும். ஒருத்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். வறுமை, சாப்பாடு இல்லை, அதுதான் வறுமை. எந்த வேலை கிடைச்சாலும் அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். மூடையை தூக்கணும்னாலும் சரி, வண்டியில ஏத்தணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கார் படிச்சுட்டு. அப்புறம் இப்ப அந்த பையனை வள்ளல் வாரியார் சுவாமிகிட்ட கொண்டு அறிமுகப்படுத்தி வச்சுனாங்க. அறிமுகப்படுத்தி வச்சு ஐயா இந்த மாதிரி இருக்கிறாரு அவங்களுக்கு. அவர் என்ன சொன்ன, வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணாங்க, ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்தாங்க. இந்த கடிதத்தை எடுத்துன்னு போய் நீ அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க உங்களுக்கு உரிய ஏற்பாட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அவர் போனார். போன உடனே ஐயாவோட பார்த்தோம்னா அவர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த பணியில், அந்த துன்பத்தில் இருந்த வேலை இல்லாமல் இருந்த இளைஞனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அவர் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு உடனே அந்த வேலை கொடுத்த முதலாளி வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஐயா, நீங்க கொடுத்து அனுப்பின கடிதம் எனக்கு கிடைச்சது. அந்த கடிதத்தின்படி நான் அந்த நபருக்கு நான் பணி கொடுத்து அவரை நான் ஆசுவாசப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற செய்தியை பதிவு பண்ணி கொடுத்தாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? இது 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. நான் இன்னும் 2-3 மாசத்தை சேர்த்துக்க விருப்பப்படலை. வாரியார் சுவாமியை பார்க்குறாரு. சரி, நம்ம கடிதம் கொடுத்தது இந்த தம்பிக்கிட்ட தானே கொடுத்து அனுப்பணும், அவரு நமக்கு ஒன்றும் ஒரு கடிதம் போடவே இல்லையே. வேலை கொடுத்த முதலாளி நான் வேலை கொடுத்துட்டேன்னு கடிதம் போட்டிருக்கிறாரு. வேலையை வாங்கிக்கிட்டவர் இந்த தம்பி நமக்கு வேலை கிடைச்சது, நான் நல்லா இருக்கிறேன்னு போடலையே அப்படின்னு சொன்னான். இது எதுக்காக கொண்டு வரேன்னா, வயிற்று பசி, அதுக்காக நம்மள தர்மசாலை திறக்கப்பட்டது. வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி, யாரு சாப்பாடு போட்டது? வள்ளல் பெருமான் போட்டாரு, சிவபெருமான் போட்டாரு. அப்ப எங்க போகணும்? தர்மசாலைக்கு தாண்டி ஞான சபைக்கு போகணும். ஞான சபைக்கு வரணுமா? வரமாட்டேங்கிறோம். தர்மசாலையில சாப்பிட்டவங்க எல்லாருமே அங்க உள்ள போக முடியுமா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது என்னுடைய கடமைன்னு சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போட்டோன்னு சாப்பாடு போட்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? நன்றி செலுத்தணுமா இல்லையா? இப்ப நீங்க அவருக்கு நன்றி செலுத்தணும்னா அவர் சொல்ற மாதிரி இருக்கணும். நீங்க அங்க வர்றீங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. வள்ளல் பெருமான் தேடுறாரு அங்க. என்ன அப்படின்னு கேட்டா, 500 பேர்கிட்ட நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தா ஒரு 40-50 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி பாக்குறாரு.
அங்க 500 பேர் இருந்தாங்க, ஏன் எங்கேயும் ஆளெல்லாம் காணோம் அப்படின்னா, இல்ல அவங்கலாம் சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டாங்க, சாப்பிட்டா இங்க வர வேண்டியதானே, எங்கேயா காணோம்னா இவ்வளவு பேர் தான், நீங்க தான் வந்து மீதத்தை நான் நிறைவு செய்ய விருப்பப்படவில்லை, அது உங்களுடைய கருத்துக்கு விட்டு விடுகிறேன். ஆதலினால நீங்க சிம்பிள் ரூல் ஐயா வந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈசன்பால் அன்பு எவ்வுயிருக்கும் அன்பு, ஈசன்பால் அன்பு எவ்வுயிருக்கும் அன்பு. ஈசன்பால் அன்பு நீங்க வச்சிருக்கிறத அம்மா அருமையா பதிவு பண்ணாங்க. நடமாட கோயில்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து ஓடி 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 உட்கார்ந்து அந்த அந்த அவங்க பேரை சொன்னீங்க நீங்க. ஏன்னு கேட்டா அவரு தான் போட்டு உடைப்பாரு நட்டக்கல்லை. ஆனா அது பூரா உண்மை. இது பூராமே சொல்ல நாங்க என்ன சொல்ல வரோம், நீங்க எதை வேணாலும் கும்பிடுங்க, யாரை வேணாலும் கும்பிடுங்க, தெய்வம் எப்போ வரும்? யாரை வேணாலும் கும்பிடுங்க, எதை வேணாலும் கும்பிடுங்க, தெய்வம் எப்போ வரும்? நீங்க உண்மையா இருந்தால் வரும். பொய் புகழ்வார் நெஞ்சத்தில் புகுத நீ பொய் பேசலைன்னா உன்கிட்ட தெய்வம் வருவியா? நீ பொய்யும் பேசி என்னை நான் அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணேன்னா வராது. அதுக்கு என்ன வேணும்? நீ ஒரு அலங்காரமா ஒரு மூர்த்தத்தை வச்சுட்டோ அல்லது விக்கிரகத்தை வச்சுட்டோ படத்தை வச்சுட்டோ ரொம்ப டெக்கரேஷனா அதை பண்ணணும் இல்லை. நீ உண்மையா இரு. சரி உண்மையா இருந்தாச்சு, அப்புறம் என்னாச்சு? உண்மையா இருந்துட்டு வெறுமனே நான் உண்மையா இருக்கிறேன் மட்டும் சொல்லிட்டே இருந்தேன்னா அது ஈசன்பால் அன்பு என்பதோட சேர்ந்து போயிடும். எவ்வுயிருக்கும் அன்பு அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்களோ எதிர இருக்கவங்களோ பக்கத்துல இருக்கவங்களுக்கோ உன்னால முடிஞ்சதை செய்தியானால் அது உண்மையிலேயே பரோபகாரமாக அமையும். ஏன்னா எவ்வுயிருக்கும் அன்பு செய்த வேண்டும் இல்லையா? எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். இப்ப நீங்க அங்க வந்திருந்தீங்கன்னா, எங்க தர்மசாலையை விட்டு ஞான சபைக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா இது உண்மையிலே உங்களுக்கு வந்துடும். நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, இன்னொரு சாப்பிடணும். அது அவருடைய திருவருள் பாருங்க. தர்மசாலை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகம் பூராவுமே எங்க எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடுவதன் மேல் ஒரு பிரீத்தம் வந்தது மாதிரி செய்யறாங்க. அப்படித்தானே இல்லையா? சாப்பாடு போடுறதுக்கு எல்லாருமே பிரியப்பட்ட மாதிரி. ஆனா என்னன்னா அது போடுறதுல அது முறையும் ஒழுங்கும் இருக்கா என்பது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆமா, அதனால இன்றைய நாள் வல்லல் பெருமான் வருவிக்க ஊற்ற நாள். அந்த வருவிக்க ஊற்றால் நமக்காக வந்தார். நம்ம எல்லாம் சரியான ராஜபாட்டையில் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை சொன்னாங்க. ஏன் ஈசன்பால் அன்பது மட்டுமல்லாமல் எவ்வுயிருக்கும் அன்பு என்பதை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு நான் பாமன் சாமிகள் சொன்ன ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாமன் சாமி எழுதி இருக்கிறார் என்னன்னு சொல்லிட்டேன்னா, என் அடியார்களுக்கு செய்யக்கூடிய உணவு உடை உதவி பொருட்கள் எல்லாமே என் குருநாதனாகிய முருகனுக்கு செய்தது நீ அப்படின்னு சொல்லுவாங்க. என் அடியார்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவி, நீ போடுற சாப்பாடு கொடுக்குற உடை மற்றது எல்லாமே என்னன்னா முருகனுக்கு செஞ்சது அப்படிம்பாரு. நமக்கு அப்படி சொன்னாதானே விளங்கும் இல்லையா? என் அடியார் இது எழுதி வச்சிருக்காங்க ஐயா. என் அடியார்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவி உணவு உடை எல்லாம் என் முருகனுக்கு நீ செய்ததாக அந்த பரம்பொருள் ஏற்றுக்கொள்ளும். ஏன் அதுதானே நடமாட கோயில் நம்பருக்காகும். அந்த வகையில உண்மைக்கு அடுத்ததாக அன்பு. நீங்க அன்பாக இருப்பீங்க. ஏன் அன்பு? அன்பே சிவம் இல்லையா? அன்புதானே சிவம். இதை நம்ம சிவமா தனியா வச்சுக்கிட்டு பண்றதை விட அன்பா இருந்தீங்கன்னா, ஏன்னா தெய்வம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாற்றத்துக்கு ஆளாகணும். உங்களுக்குள்ள அந்த அன்பு வரணும், உங்களுக்குள்ள இந்த உண்மை வரணும். உங்களுக்குள்ள தெய்வம் வரணும்னா நீங்க உண்மையா இருங்க, நீங்க அன்பா இருங்க, நீங்க அருளா இருங்க. இல்ல தெய்வம் வெளியிலே இருக்கட்டும், தெய்வம் எனக்குள்ள வர வேணாம். ஏன்னா தெய்வம் எப்படி இருக்கான்? ஒன்றாய் உடனாய் வேறாய் மூணா இருக்கு, பார்த்துட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, இயேசுவோட வசனத்தை தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்,
எனக்கு முன்பாக தந்தை முன்னே சென்று அந்த சிரமமா இருக்கிற பாதையெல்லாம் வந்து சரி பண்ணி வைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் போறாரு. இப்ப உங்களுக்குள்ள இல்லையா அவரு? இப்ப அதுக்கு பேர் என்ன? வெளியில இருக்கிறார். அப்படிதானுங்களே. ஒன்றாய் உடனாய் வேறாய். உங்க கூடவே இருக்கிறது வேற, வேறையா இருக்கிறது வேற, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது வேற. ஒன்றாய் உடனாய் வேறாய். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அவர் அப்படி இருப்பார். என்னம்மா? ஆமா 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 ஆமா. அவங்க உங்களோட பிரியாம இருக்கிறதுக்கு பிரியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக பிரியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா இல்ல, அவங்க உங்களோடவே இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே செய்யறோம். வழிபாடு பண்ண போகும்போது மட்டும் அந்த வழிபாட்டு கூட அவரை பற்றி நினைக்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். அப்புறம் போகும்போது வேற வேலை இருக்கு இல்லை, அந்த வேலையும் அவர் தான் செய்கிறார். வேலையை கொடுப்பவும் அவர், செய்வ சொல்பவும் அவர். சரியாக வேலை நடக்குதாங்கிறது அவர் தான். அவருடைய சிந்தனையோடு எல்லாம் நடக்குமே ஆனால் நிச்சயமாக அற்புதமாக நடக்கும். அது அவரால் நடந்தது, அவரால் நடந்தது, அவரால் நடக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவருளால் நடக்கிறது, திருவருளால் நடக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாம் சரியா நடந்துருமா. நான் தான் செய்யறேன்னா பிள்ளை நீட்டி பேச நினைக்க பயந்து இன்றைக்கு சிறப்பு செய்வதற்காக இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக தூணாக துணையாக இருக்கக்கூடிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முடிந்தவுடன் வந்து ஜோதி தரிசனம் முடிஞ்சவுடனே பசியாற்றல் மேல போகும். நீட்டி பேச நினைக்க பயந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடி சிவலட்சுமி சிவராமகிருஷ்ணன் அவர்கள், முருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்பவர் ஐயா எழிலரசன் அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கைப்பெரும் ஜோதி. அந்த பாபா கோயிலுக்கு போனோம்னா, ஐயா வள்ளலார் கோயிலுக்கு நான் ஏதாவது செய்யணுமா என்ன சொல்லுவாரு. ஐயா வள்ளலாருடைய சார்பா வந்திருக்காரு பாருங்க, அவருக்கு நான் இந்த கோயிலுக்கு நான் ஏதாவது செய்யணுமா என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு எப்பவும் என்னிட கேட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு சிறப்பு செய்கின்ற பெருமையை அன்பிற்குரிய ஐயா எழிலரசன் அவர்களுக்கு கலைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அவர் வந்து மகாராஷ்டிரா பிறந்தவங்களுக்கு தான் அருள் செய்கிறாருன்னு இல்ல, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கும் அருள் செய்கிறார். இதை நான் பதிவு செய்யணும்ல இல்லையா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். அடுத்ததாக அன்பிற்குரிய எழிலரசன் அவருடைய அண்ணா அமைச்சராக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மகள் அம்மா லாவண்யா அவங்க வந்திருக்கிறாங்க. எப்பவுமே வந்து சைவம் விழா எல்லாம் நடக்க போகும்போது அதுல பிரியப்பட்டு வந்து இயல்பாவே கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சிறப்பு செய்கின்ற பெருமையை அம்மா ஆதிராமன் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏவ ஜோதி யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடநீடு காதலே வாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதிஞான
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்கு அல்லாதா திருவருட்பிரகாசவல்லா தேவிய திருவடிகளே சரணம் சரணம் தவத்திரு கண்ணியப்படிகளா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி